அண்ணனோட ஆல் இந்தியா ட்ரிப்புக்கான வேன் செட்டப் இதுதான் பாருங்க. வண்டியில் மேலே வேற லெவலில் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. நேற்று மேலே ஏறி பார்த்தா இன்றைக்கி உங்கள்கிட்ட நேற்று நைட்டு பார்த்ததுனால வீடியோ எடுக்க முடியல. ஆனால் இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கண்ணே. இது வந்து மெயினாக வந்து ஃபேமிலியோடு போகிறவங்களுக்கு நல்லாயிருக்கும். எப்படின்னா ஒரு டூரில் நமக்கு அதிக செலவாது எதுன்னு பார்த்தீங்கன்னா ரூம்ஸு. அந்த ரூம்ஸை வந்து சாயந்தரம் 7 மணிக்கு தேட ஆரம்பித்தா 9 மணிக்கு தான் கிடைக்கும். அதே நமக்கு ஒரு பெரிய டென்ஷன் ஆயிடும். நான் ஃபஸ்ட் டைம் ட்ரிப்பில் போய் சிரமப்பட்டனால தான் அடுத்த தடவை காசு கூட வாங்கினேன். 45 நாள் ட்ரிப்பு, டெய்லி 2000 ரூபா, இது 60,000 ரூபாய்க்கு வாங்கினேன். அப்போ எவ்வளோ செலவாச்சுன்னு கணக்கு பார்த்துக்க. எந்த ஊருக்கு போகணும்னு சொல்லுங்கண்ணே. நாங்கள் ஆல் இந்தியாவில் முடிஞ்சு போச்சு. இந்தியாவில் எல்லா ஏரியாவும் முடிச்சிட்டேன். ஒரு 10,500 கிலோமீட்டர் சுற்றிட்டு வந்துருக்கிறேன். இந்த பக்கம் கர்நாடகாவில் பூந்து மும்பை போய், ராஜஸ்தான் போய், டெல்லி போய், டெல்லியிலேருந்து நேராக சிம்லா, குனு மணாலி பிடிச்சிட்டு கீழே வந்துட்டு அப்படியே நம்ம ராமர் கோயில் போயிட்டு, காசி போயிட்டு, கல்கத்தா போயிட்டு கீழே அப்படியே என்னமோ சொன்னாங்க, என்னமோ நிறையா கோயில் நமக்கு நிறையா பேர் தெரியும், மறந்து வச்சு. லடாக் தான் காசு, அதான் இமயமலை லடாக்கு. எல்லாமே அற்புதமாக என்ஜாய் பண்ணோம். ஒவ்வொருத்தரும் வாழ்க்கையில் பிறந்தா இமயமலையை பார்க்கலின்னா அவன் வாழ்ந்ததுக்கு அர்த்தம் இல்லாத வாழ்க்கை. என்னதான் நீங்கள் வாழ்ந்தாலும் இமயமலை அழகை ரசிக்கிறதுக்கு ஒரு 15 நாள் ஒதுக்குனீங்கன்னா மட்டும்தான் ஒரு 25% நீங்கள் அனுபவிக்க முடியும். வீடியோல வர்ற ஒரு அண்ணன் வந்து இமேல போயிட்டாரு, வீடியோ எடுக்கிற அண்ணனே இமேல போயிட்டாரு. கூடால நான் மட்டும்தான் போகல. ஆனா இன்னொன்னு, இப்ப நீங்க ஸ்டேல பெட்ரோல் பங்க்ல பார்க் பண்ணீங்களா? ஸ்டே வந்து எப்படின்னா நான் வந்து அவுட்டர்ல ஹைவேஸ்ல போய் கேட்டா கொடுத்துருவாங்க. நல்லா ஏன்னா லாரிக்காரங்களும் இருப்பாங்க, அதுல பிரச்சனை. எல்லா பக்கம் கேமரா செட்டப் இருக்கு. ஒரு சில பங்குல அலோட் பண்ண மாட்டாங்க. அதை வந்து கேவலமா இருக்கக்கூடாது. அது நமக்கு ஒரு அனுபவம். ஒரு பங்குனா 2 பங்குல கேட்போம். ஆனா ஹோட்டல்ல எப்படி காசு கொடுத்தாங்க, ஒரு ஹோட்டல் கிடைக்கும், இன்னொரு ஹோட்டல், அப்போ வந்து அவமானப்படுறது. நாம தேடினா முயற்சி பண்ணி கிடைக்கும். அதே மாதிரி கிராமத்துக்குள்ள எங்காவது போனீங்கன்னா அங்கே வீடுகளை பர்மிஷன் கேட்டால் முன்னாள் தங்கிறது. அதே மாதிரி நமக்கு பங்குலாம் நல்ல வெல்கம் கொடுத்தாங்க. டெல்லி சைடில் போனே 2 லிட்டர் வாட்டர் பாட்டில் கொடுத்தாங்க. காலையில் எழுந்திரிச்சுன்னா டீ கொடுத்தாங்க. சார் வரும்போது ரிட்டர்ன் வாங்கங்கிறாங்க. அந்த மாதிரிலாம் பண்ணாங்க. ஒரு சிலர் வந்து அவங்க கெஸ்ட் ஹவுஸ் இருக்குது, அங்கோடையும் வண்டி நீட்டி படுத்துக்கிறாங்க. எல்லாம் என்ஜாய் பண்ணேன். என்னுடைய சேனலில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். என்ஜாய் சேனலோட பேரை அன்பு ஏபிஎஸ் டிராவலர், வேறு ஒன்றும் இல்லை. இது கிளைமேட் எப்படி, மலைக்கு இந்த மாதிரி? அதாவது இதோடைய கிளைமேட் இது நார்மல் கிளைமேட்டுக்கு போடுற மாதிரி இருக்கு. இதுக்குள்ள ஒரு தர்மாக்கோல் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. அதனுடைய விலை எக்ஸ்ட்ரா 5000 ரூபா. அதை சேர்த்துட்டு 60,000 ரூபாய்க்கு நான் வாங்கினேன். அதை உள்ள போட்டால் -20 டிகிரி வரைக்கும் டெம்பரேச்சர். ஓ சூப்பர் சூப்பர். இதுக்குள்ள கொசு வலையிலிருந்து எல்லாமே இருக்கு. ஸோ இது நம்ம எவ்வளோ பர்சன்ட் வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி பண்ணிக்கலாம். ஆளுக்கு எத்தனை, இது வந்து 3 பேர் படிக்கிற மாதிரி. நாங்கள் வண்டிக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கலாம். ஜீப்பா இருந்தால் 10 பேர் கூட படிக்கலாம். மேலே அந்த அளவுக்கு அவங்க ஆல்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து வேகன் ஆர், ஸ்விஃப்ட் இது எல்லாமே மேலே கிட்டத்தட்ட ஒரு சைஸ் மாதிரி இருக்கும். கிளாம் மட்டும்தான் வேற மாதிரி. மீதி செட்டப்லாம் ஒன்றா தான் இருக்கு, சைஸ் மட்டும் வேற இருக்கு. இந்த கிளாம் மட்டும் தான் கரெக்டாக செட் பண்ணுவோம். அந்த வண்டிக்கு தான் அது செட் ஆகும். லூஸ் இருக்காது. வேறு இதுக்கு உள்ள வந்து வாசல் கூட கிடையாது, டைரக்டாக போட்டுருக்காங்க. வாசல் போட்டால் லூஸ் கான்டாக்ட். ஓ ஷேக்கிங் ஆகும். பாடியோட டிச்சிங். இது வாட்டி இப்போ 11,000 ரூபாய் ஓட்டிட்டு இது வரைக்கும் எந்த பிரச்சனை இல்லை. ஓகே, அப்படியே நம்ம சைடு பார்க்கலாம். பாருங்க, ஒரு வேகன் ஆர்ல ஆல் இந்தியா டூர்னு போட்டிருக்காங்க அண்ணன். சும்மா வேற லெவல்ல இருக்குங்க. இல்லை இது அந்த அட்வென்ச்சரோடைய அட்ரஸ். பண்ணிக்கிங்க. இந்த பாத்துங்க, இந்த வெப்சைட்டை போய் பார்த்துட்டு டெல்லியில இருக்கு. என்ன டெல்லிக்கு நீங்க போயிட்டு அங்க உங்க வண்டியில இது ரெடி பண்ணிக்கிட்டனாலும் பண்ணிக்கலாம், இல்ல உங்களை கான்டாக்ட் பண்ணி அனுப்ப சொல்லிட்டு இங்க மாட்டிக்கலாம்னு பண்ணிக்கலாம். புரியுது பண்ணிக்கலாம். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா மடிச்சு வச்சுக்கிறேன். மடிச்சு இது அப்படியே உள்ள போயிடுற மாதிரி. இது பூராமே இது அலுமினியம், எல்லாமே அலுமினியம், எதுவுமே துருப்பிடிக்காத ஐட்டம். கேமரா இங்க பாருங்களே, செமையா இருக்குங்க. இதுல வந்து ஃப்ரீயா படுக்கணும்னாலே 3 பேர் படுத்துக்கலாம். சரி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்னா 4 பேர். அதுலயும் ஒல்லியா இருக்கிற ஆளு என்ன மாதிரி ஆட்கள்னா, இந்த மாதிரி ஆட்கள்னா 5 பேர் கூட படுத்துக்கலாம். எவ்வளவு ஈஸின்னு காட்டுறேன். அப்படியே காமிங்க. இன்னும் கொஞ்சம் பின்னால போகும். பாதி படிச்சு காட்டுறேன். அவ்வளவுதான். அப்படியே கொடை மாதிரி. சூப்பர்ண்ணே சூப்பர்ண்ணே. இது வெயிட்டும் இல்லை, ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ரொம்ப
ரொம்ப லேடிஸா மெயின்டைன் பண்ணலாம். ஓ 5 நிமிஷம் ஓப்பன் பண்ணி இந்த கம்பி தான் நான் 8 கம்பி மாட்டணும், வேற ஒன்றும் கிடையாது. எதுக்குன்னா அந்த சாரல் உள்ள அடிக்காம இருக்கு, சைடுக்கு மட்டும் 4 பக்கம் சாரல். இது ஒன்றும் பிரச்சனை இல்லை, இது ஈஸி அப்படின்னா கழட்டு. அப்படியே கூட கான்செப்ட் தான், கொஞ்சம் அது மாதிரி நல்லா ஈஸியா டக்குன்னு 5 நிமிஷம் பேக் பண்ணலாம். நீ ஏறி பாருங்க. ரூம் தேர்றதுக்கு மணிக்கணக்காக. ஆமா, இது செட் பண்றதுக்கு 5 நிமிஷம். 5 நிமிஷம். யாருக்கும் தொந்தரவு நம்ம கார்ல பாக்குறோம். செமையா இருக்கு ப்ரோ, கை வச்சு பாருங்க, ஏறி உட்காந்து பாருங்க. அது மெத்த மாதிரி இருக்கு, வேற லெவல்ல இருக்குது. நம்ம 2 பேர் ஷிஃப்ட்டுக்கு ரெடி பண்ணிடுவோமா? கண்டிப்பா ப்ரோ, உங்க ஹைட்டுக்கே வரும் ப்ரோ, அவ்வளவு லென்த் இருக்கு. அதானே என் ஹைட்டு கரெக்டா இருக்கும். சரியா நீளம். ஆமா, அது அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், 4 பேர் தாராளமா படுத்துக்கலாம். கண்டிப்பா. இதுல ஒரு ரூம் வரும், இந்த ஸ்கிரீன் இதுல மாட்டிக்கலாம். மாட்டிட்டோம்னா இது ஒரு ரூம், ட்ரெஸ் லேடிஸ் ட்ரெஸ் மாத்திக்கிறது. ஓ, அப்புறம் எக்ஸ்ட்ரா வேணும்னா இதுல ஒரு செல்ஃப் பண்ணா ஓப்பன் பண்ணா கடைசி வரைக்கும் சமையல் பண்றதுக்கு பிடிக்கிறதுக்கு பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி பண்ணி கொடுத்துறாங்க. அது எக்ஸ்ட்ரா பைசா ஆகுது, சூப்பர், தேவையில்லை. பாருங்க அண்ணனோட சேனலோட பேர் இங்க இருக்கு பாருங்க. ஸோ அதுக்கப்புறம் அண்ணனோட இதை நம்பரை காமிக்கலாமா? தப்பு, அண்ணத்தை போட்டிருக்கிறேன். ஓகே. ஸோ இதில் பார்த்துங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப்பில் எதனாலும் நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். கொரோனையாக இருக்குங்க. இப்போ நானும் செல்வானும் ஷிஃப்ட்டுக்கு ரெடி பண்ணலான்னு இருக்கிறோம். ஃபஸ்ட்டு செல்வானை ஃபிட் பண்ணுவார், டெல்லியே போய் வண்டி எடுத்துகிட்டு போய் ஃபிட் பண்ணிடுவார். காரில் போயிட்டு அங்கே ரெடி பண்ணி மாட்டிட்டு ரிட்டர்ன் வந்துடுவோம். என்னண்ணே எடுத்துட்டு போயிட்டு வாங்க அண்ணன் பாருங்க, இந்த வண்டியவே எடுத்துகிட்டு போயிட்டு வாங்கன்றாங்க. அதுதான் நம்ம அண்ணன், அதுதான் நம்ம அண்ணன்.